ஹிங்குலாஜின் கோட்டரி தேவி. நான் இன்னும் தரிசிக்காத பீடம். அன்னையின் பீடங்களில் மிகவும் உயர்ந்தது அம்பிகையின் தலை உச்சி அல்லது பிரமரந்திரம் விழுந்த இடம். அம்பிகை கோட்டரி தேவி, பைரவர் பீமலோச்சனர். பாகிஸ்தானில் உள்ள பீடம் கராச்சியிலிருந்து 155 மைல் தூரத்தில் ஹிங்குலா நதிக்கரையில் ஹிங்குலாஜ் குகையில் குடியிருக்கும் ஹிங்குலா மாதா. விசேஷமான சக்தி பீடம். எழுத்துக்களில் க தோன்றிய இடம். இங்கு அம்மையின் உச்சந்தலை விழுந்ததாக மேரு தந்திரம் கூறுகின்றது. தந்திர சூடாமணியில் இதே பீடத்தில் நாமம் ஹிங்குலா தேவியின் ஹிங்குலி முன் வகுட்டில் பொட்டு வைக்கும் ஸ்தானம் விழுந்ததாகவும் அன்னை பூதவின்யாசினி தேவியும் ஆவாள் என்று கூறப்படுகிறது. இந்த பீடம் பாகிஸ்தானில் பலுச்சிஸ்தானில் லியாரி மாவட்டத்தில் உள்ள பீடம். மக்ரான் மலை தொடர்களில் ஒன்றில் உள்ள தலம். இங்கிருக்கும் மரு என்னும் பாலைவனத்தில் இருப்பதால் இந்த பீடம் மருதீர்த் ஹிங்குலாஜ் என்று அழைக்கப்படுகிறது. ஹிங்குலாஜ் என்ற பெயரே இங்க ஓடும் ஹிங்கோல் நதியிலிருந்து பெற்ற பெயர். இது கராச்சியிலிருந்து 280 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள பீடம். ராமாயண காலத்தில் ஸ்ரீராமனே ராவணனை கொன்ற பிரம்மஹத்தி தோஷத்திலிருந்து விடுபெற அன்னை ஹிங்குலா தேவியை வணங்கி இருக்கிறார். ராவணன் அன்னை துர்கா தேவியின் பரமபக்தன். ராவணனை கொன்ற தோஷத்திலிருந்து நிவாரணம் பெற அம்பிகையை சரணடைந்தார் ஸ்ரீராமர். ததீசி முனிவர் அம்பிகையை இவ்வாறு வர்ணிக்கிறார். ஓம் ஹிங்குலே அமிர்த ரூபிணி தானு சக்தி மனகஸ்வே ஸ்ரீ ஹிங்குலாய நமக ஸ்வாஹா. தாயே ஹிங்குலா மாதே, அமிர்த ரூபிணியாகவும் சிவனின் சக்தியாகவும் உள்ள உனக்கு எங்களை ஆகுதியாக்கிக் கொள்கிறோம் என்கிறார். ஹிங்குலா என்பது விஷஜந்துக்களின் விஷத்தில் இருந்து காப்பாற்றும் மருந்து. இது நம்முடைய பண்டைய மருத்துவத்தில் சொல்லப்பட்டிருக்கும் ஔஷதம். பாம்பு, தேள், கடி போன்றவற்றிலிருந்து குணம் பெற உபயோகிக்கும் மருந்து. ஆகையால் அம்பிகை இது போன்ற விஷக்கடிகளில் இருந்து காக்கும் அன்னையும் ஆகிறார். இந்த கோவில் பலுச்சிஸ்தானில் இருப்பதால் வேறு தேசத்திற்கு போத போன்ற உணர்வு ஏற்படுகிறது. போகும் வழியெல்லாம் இங்கிருக்கும் மக்கள் இந்த வழியில் வரும் பக்தர்களுக்கு சாப்பாடு முதலியவை வழங்குகிறார்கள். இந்த பீடத்திற்கு செல்லும் வழியில் முக்கியமான இடம் சந்திரகூப், அதாவது சந்திர கிணறு. இது பாபா சந்திரகூப் என்கிறார்கள். இது ஒரு விதமான சகதியிலான எரிமலை. இது பக் பக் என்று சப்திப்பதால் இதை பக்வநாத் என்று அழைக்கிறார்கள். ஹிங்கோல் நதி அல்லது அகோர் நதி என்று அழைக்கப்படும் நதியின் மறுபக்கத்தில் இருக்கிறார் ஹிங்குலாஜ் மாதா. இந்த நதியில் குளித்த பின் அம்பிகையின் தரிசனம் பெற வேண்டும். இந்த கருவறையில் சூரிய சந்திரர்களை ஒரு பெரிய பாறையில் தரிசிக்கலாம். ஸ்ரீ ராமபிரான் இவைகளை இந்த பாறையில் தன் தவம் முடிந்ததின் அடையாளமாக உண்டாக்கியதாக கூறுகிறார்கள். இந்த குகையை பல்வேறு வண்ணங்களாக காட்சி தருகிறது. இதை மஹால் என்கிறார்கள். அராபிய மொழியில் அரண்மனை என்று அர்த்தம். இங்கே நம்ம அன்னையின் கருவறையை தர்பார் என்கிறோம். அதுபோல அங்கே மஹால். இந்த குகை, அதாவது அம்பிகையின் கருவறை 5 அடி உயரத்தில் உள்ளது. இந்த குகையின் அடுத்த கோடியில் அம்பிகையின் பீடம். ஊர்ந்து நுழைந்து பீடத்தை தரிசித்த பின்பு அடுத்த வாயில் வழியாக வெளியே வர முடியும். அம்பிகை கோடரி தேவிக்கு உருவம் உண்டா? அன்னை இங்கு உருவாகத்தான் காட்சி தருகிறார். அப்படி என்றால் அன்னையை எப்படி தரிசிப்பது? யாகங்களில் எழும் யாகாக்னியில் அன்னை தன்னுடைய உருவத்தை எப்படி காட்டுகிறாளோ அந்த தேவியே அன்னை ஹிங்குலா மாதா. பிரமரந்திரம் ஹிங்குலாயாம் பைரவோ பீமலோச்சன கோட்டரீஷ மகாமாயா திரிகுணாயா திகம்பரி. தன்னுடைய பிரமரந்திரம் வீழ்ந்த ஹிங்குலா பீடத்தின் பைரவர் பீமலோச்சனுடன் கோட்டரி தேவி 3 குணங்களுக்கும் அதிபதியாக திக்கே உடையவளாக காட்சி தரும் மகாமாயா. அம்பிகையின் வகிடுக்கும் சிந்தூரத்துக்கும் மகிமை ஏகம். அம்பிகையின் வகிட்டின் வர்ணனையை தன்னுடைய 44வது சௌந்தர்யலகரி ஸ்லோகத்தில் ஆச்சாரியர் மிகவும் ஸ்லாகித்து எழுதியிருக்கிறார். சிந்தூரத்தை தீட்டும் அம்பிகை வகிட்டின் ரேகை அல்லது ஹிங்குலா நமக்கு எல்லா க்ஷேமங்களையும் அருள். அம்பிகையின் வகிடு அவ்வளவு அழகானதும் நமக்கு சர்வ மங்களங்களையும் அருளக்கூடியதாகும். உச்சி வகிடுக்கு மேலே உள்ள இடம் அன்னையின் ஸ்தானமான சகசிராரம். அந்த சகசிராரத்தில் குடியிருந்து அன்னை ஹிங்குலா மாதா நம்மை கடாட்சிக்கிறார். உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர்கமலை
துதிக்கின்ற வெண்கொடி மென்கடி குங்குமத் தோயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் விழுத்துணையே என்கிறார் அபிராமிப்பட்டர். பெண்கள் நெற்றியில் குங்குமம் இட்டுக் கொள்வதோடு வகிட்டிலும் இட்டுக் கொள்வார்கள். அதாவது தலையின் உச்சியில் பெண்கள் சிறிது நேரம் கூட குங்குமம் அல்லது சிந்தூரம் இல்லாமல் இருக்கக்கூடாது. அந்த குங்குமமாக அம்பிகை பெண்களை ரட்சித்து அவர்களுடைய சுமங்கலி தன்மையை காக்கிறார். அலகால விஷத்தை உண்ட மகேசனுக்கு எந்த தீங்கும் வராமல் காத்தவள் அல்லவா அம்பிகை. அவளும் கூட வினாடி கூட குங்குமம் இல்லாமல் இருக்கக்கூடாது என்பதால் சதா பிரகாசிக்கும் சூரியனே அம்மையின் வகிட்டில் உச்சி திலகமாக திகழ்கிறான். அப்பேற்பட்ட அம்பிகையை நெஞ்சார மனமார தியானித்து அவர்கள் அருள் பெறும் பீடம் புவனேஸ்வரி என்று அழைக்கப்படும் இந்த தேவி பிருகன் நீல தந்திரத்தில் தியானிக்கப்படுகிறாள். ருத்ரயாமல தந்திரம், நீல சரஸ்வதி தந்திரம் ஆகிய நூல்கள் அம்பிகையின் புகழ் பாடுபவை. அன்னை பாசங்குஷம் வரதாபய கரங்களுடையவள். மகா தந்திரார்ணவத்தில் புவனேஸ்வரி மாதாவின் சகசிராரம் உரைக்கப்படுகிறது. ஆக புவனேஷி என்று அழைக்கப்படும் கோட்டரி தேவியை மனதால் வணங்குவோம். இத்துடன் என்னுடன் இந்த சக்தி பீட சஞ்சாரத்தில் வந்த உங்கள் அனைவர்களுக்கும், எல்லா பக்தர்களுக்கும் அம்பிகை சதிதேவி ஆசியும் அருளும் முழுமையாக கிடைக்கட்டும் என்று வேண்டி இந்த சக்தி பீட சஞ்சார தரிசனத்தை முடித்துக் கொள்ளலாம்.